வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆளுநரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் ஆளுநர் இதற்கு மேல ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிவிட முடியாது. ஒருவேளை சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அதற்கான காரணம் எதுவாக இருக்கும்னா டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த ஆதரவு கொடுத்ததுல இதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு சிக்கல்களாகவும் இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் டிவிக்கே போனாங்கல்ல, அது ஒரு பிரச்சனையையும் ஆளுநர் முன்வைத்து வேண்டுமானால் நிராகரிக்கலாம் அல்லது தள்ளி போடலாமே தவிர மற்றபடி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்று ஆக வேண்டிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள் பதவியை அப்படின்னு ஆளுநர் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு நேரத்துக்குலாம் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ மறுப்பதற்கு ஒரு 3 காரணம் இருக்கிறது. மற்றபடி ஆட்சி அமைத்துதான் ஆக வேண்டிய ஒரு சூழல் தாவேகாவுக்கு இருக்கிறது. நிச்சயமாக விஜய் அவர்கள் தான் சிஎமாக உட்கார போகிறார். அதற்கு இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே ஆதரவு தெரிவிச்சிருக்கு. திமுகவினுடைய பரிபூரண ஆதரவோடு இன்றைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா திமுக தலைவரை பார்த்து கொண்டு வந்த விசிக தலைவராக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? IUML ஆக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொன்ன ஒரே வார்த்தை, மு.க. ஸ்டாலின் நாங்க சந்திச்சோம், ஸ்டாலின் கிட்ட பேசணும், தாவேக ஆட்சி அமைப்பதில் எந்த தடையும் வந்துவிடக் கூடாது அப்படின்னு அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவை கொடுத்திருக்கோம். நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆனா தாவேகாவுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் சொல்லி இருக்கிறது. இது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். இப்போ தாவேகா ஆளுங்கட்சி ஆயிடும், எதிர்கட்சியாக திமுக உட்கார்ந்துரும், இவங்க 2 பேரும் சட்டசபையில எதிரும் புதிருமா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ எதிர்கட்சியினுடைய ஆதரவோடு தான் ஆளுங்கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு. புரியுதுங்களா? எதிர்கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான் தாவேகா ஆட்சி அமைக்குது. அப்போ அரசு ஏதேனும் தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட போவது யாரு? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சுட்டி காட்டணும். திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொன்னா அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுட்டி காட்டணும். இவங்க இப்படி சுட்டி காட்டினா அந்த சுட்டி காட்டுவதற்கான தார்மீக கடமையை அவங்க இழந்துருவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி தாவேகா அவங்கள ஆட்சியில உட்கார வச்சது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நீங்க. அப்போ உங்க தயவுல தான் அவர் ஆட்சியை நடத்துறாரு. அப்போ தாவேகா கட்சி ஏதேனும் தவறு செய்தால், தாவேகா ஆட்சி ஏதேனும் தவறு செய்தால் அதை எப்படி நீங்க சுட்டி காட்டுவீங்க? அதை சுட்டி காட்டுவதற்கு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கிறதா? அப்போ சட்டசபையில உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட போவது யாருன்னா அதிமுக தான். அதிமுக தான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட போகிறது. ஏன்னா உங்க தயவுல தான் ஆட்சி அங்க நடக்க போகுது. அப்போ உன் தயவுல ஆட்சியில ஏதேனும் தவறு நகர்ந்தால் அதற்கான பொறுப்பு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு. தாவேகா ஆட்சியில ஏதேனும் தவறு நிகழ்ந்தால், தாவேகா தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தால் அதற்கான முழு பொறுப்பு அவர்களை ஆட்சியில் அமர்த்திய திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கு. அப்போ தாவேகாவை விமர்சிப்பதற்கான தார்மீக பொறுப்பை கடமையை இழக்கிறது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள். அப்போ உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட போவது அதிமுக தான். என்னதான் எதிர்கட்சி வரிசையில மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருந்தாலும் அவர் எதிர்கட்சி அல்ல. அவருடைய தயவுல ஆட்சி அமைப்பதால அவரும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான். அப்போ டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணு. இவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆசியோடு விஜய் அவர்கள் ஆட்சி செய்ய போகிறார். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அதிமுக உட்கார போகிறது. சரி, இதுல இன்னொன்னு, ஒருவேளை அப்படியே மீறி தாவேகா ஆட்சியில ஏதேனும் படுபாதக செயல்கள் நடந்தால், அதை ஒருவேளை திமுகவினர் விமர்சித்தால், அப்ப தாவேகாவினர் கடுமையான பதிலடியை திமுக மீது தொடுப்பாங்க, நிச்சயம் தொடுப்பாங்க. அப்போ நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொன்ன இந்த விசிகாவும் கம்யூனிஸ்டும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்களா அல்லது தாவேகாவுக்கு முட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சு ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. இப்போ திமுக ஏதேனும் இவர்களை விமர்சித்து இவர்கள் ஏதேனும் திமுகவை விமர்சிக்கும் பொழுது இந்த கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் யாருக்கு முட்டு கொடுப்பாங்க? இவர்கள் ஆதரவு பெற்ற தாவேகா ஆட்சிக்கா அல்லது இவர்கள் கூட்டணியில இருக்கிறோம்னு சொன்ன திமுக ஆட்சிக்கா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கா? அப்ப யாருக்கு முட்டு கொடுப்பாங்க? இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகளா தான் போய் நிக்க போகுது. மிகப்பெரிய ஒரு சலனத்திற்கு உள்ளான இடத்துல தான் போய் நிக்க போகுது. ஏன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுன்றது வேற, 1 to 1 போயிடும். இப்ப 4 கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைக்கும் போது 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இன்னைக்கு 2 சீட்டு வச்சிருக்கக்கூடிய திருமா அவர்கள் ஆயுசுக்கும் சொல்லி காட்டதான் போறாரு.
தாவேகா ஏன் தயவால ஆட்சி அமைச்சதுங்க. பிசிகா போட்ட பிச்சைங்க விஜய் ஆட்சி அமைத்தது என்பது அவர் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகள் அவங்க ஒரு பக்கம், விஜய் ஆட்சி அமைக்க காரணம் நான் போட்ட பிச்சை விஜய் ஆட்சி அமைத்தது அவனு அப்படி ஒரு பக்கம் பிச்சிருப்பாங்க. அப்ப 4 பேரும் 4 விதமா பேசுவாங்க. அந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப சட்டசபையில 4 பேர் 4 விதமா பேச போறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, அந்த சட்டசபை நடவடிக்கையில ஏதேனும் சட்டம் கொண்டு வரணும்னா இவங்க 4 பேர்கிட்ட போய் நிக்கணும் விஜய். எங்க ஐயா இதுக்கு ஏதாவது சொல்லுங்கய்யா, ஐயா இதுக்கு ஏதாவது சொல்லுங்கய்யான்னு. ஒருவேளை திமுக எதிர்த்தால், இப்ப ஒரு சட்டத்தை ஒரு பில்ல கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், தாவேகா கட்சியை கொண்டு வருதுன்னு வச்சுங்களேன், அதை திமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அதை எதிர்க்குமா ஆதரிக்குமா? அப்ப என்ன பண்ண போறாங்க சட்டசபையில? தாவேகாவை ஆதரிச்சு ஆட்சியில உட்கார வச்சுட்டோம், இந்த பக்கம் திமுக கூட்டணியிலும் இருக்கிறோம். அதாவது முழுகவும் முடியாது. அதை எப்படி சொல்லணும்னா, இன்னும் சொல்லணும்னா தின்னுகிட்டே போற மாதிரி. இந்த கூட்டணியில திமுக கூட்டணியில இருப்பாங்க, ஆனா தாவேகாவுக்கு ஆதரவு தருவாங்க. சாப்பிடுறது ஒரு பக்கம், போறது ஒரு பக்கம், ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே டைம்ல செய்யறது. இந்த வேலையை தான் இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் செய்ய போறது. கேட்டா இதுக்கு ஒரு தினுசான ஒரு உருட்டுவாங்க. என்ன தெரியுமா? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம். யோ, நாங்க அப்ப சொல்றோம் யா, இந்த தாவேகா டிஎம்கேனுடைய பி டீம், டிஎம்கே உருவாக்கிய ஒரு கட்சி தான் இந்த தாவேகா அப்படின்னு நாங்க அப்பொழுது சொல்லிட்டு வரோம். அதை இன்றைக்கு நீங்க நிரூபணப்படுத்திட்டீங்க. நாங்க அன்றிலிருந்து இன்றைக்கு வரையும் சொல்லக்கூடிய ஒண்ணுதான், நீங்க தாவேகாவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் திமுகவிற்கு போடக்கூடிய நேரடி வாக்குகள் நாங்க சொல்லிட்டு வரோம்ல, அது இன்றைக்கு நிரூபணமாகி விட்டது. முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆசையோடு தான் இந்த தாவேகா என்ற கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறது. அப்போ சட்டசபையில இனிமே தமாசான பல வான வேடிக்கைகள் நடக்கவிருக்கிறது. திமுக எதிர்கட்சியாக செயல்படுமா? அப்படி திமுக எதிர்கட்சியாக செயல்பட்டால் தாவேகா தவறுகளை சுட்டி காட்டணும். அப்படி தாவேகா தவறுகளை சுட்டி காட்டினால் தாவேகாவினர் என்ன பண்ண போறாங்க? அப்படி தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா, அதாவது தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் சண்டை வந்துச்சுன்னா, நடுவுல இருக்கக்கூடிய அந்த சமரச சக்தி யார் பக்கம் நிக்க போகுது அப்படின்னு பல வான வேடிக்கைகள், காமெடி ஷோக்கள் இனிமேதான் தமிழ்நாடு சட்டசபையில நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் ஏந்திரிச்சு எப்படியும் விஜய ஆஹா ஓஹோன்னு புகழதான் போறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் என்ன பேச போறாருன்ற கவனிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். இங்க பத்திரிகையாளர்களை கண்டா தெரிச்சு ஓடுற விஜய் அவர்கள் இங்க கூட 4 பத்திரிகையாளர்கள் ஏதாவது ஆமாங்க அப்புறம் பாக்குங்க காலம் கருதி முடிவெடுப்பங்க அப்படின்னு ஏதாவது சமாளிப்பு பேச்சுக்களை பேசிட்டு போயிடலாம். ஆனா சட்டசபையில அப்படி கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் எழுந்து நின்று கிழி கிழிப்பாங்க. அப்ப விஜய் அவர்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறாருன்னு பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். இங்க எந்த பிரஸ் மீட்டையும் சந்திக்காத நபர் சட்டசபையில உட்கார்ந்து, மக்களிடையே நேரடியே பேசாத நபர் சட்டசபையில உட்கார்ந்து எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார், அல்லது பேந்த முழிக்க போகிறாரா என்பதை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயத்துக்கு நான் ஆவலா இருக்கேன். மாசம் எல்லா மகளிருக்கும் 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மகளிருக்கும் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக போட்ட நாமத்தையே எங்களால இன்னும் அழிக்க முடியலப்பா. அப்படியே ஒட்டிக்கிச்சு ஸ்டிக்கர் மாதிரி. 1000 ரூபாய் கொடுத்தே தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டானுங்க. 5 லட்சம் 6 லட்சம் கோடி கடனா இருந்தது 12 லட்சம் கோடி கடனா மாத்தி விட்டானுங்க திமுக காரனுங்க. கிட்டத்தட்ட இவன் ஆட்சியில் மட்டும் 6 லட்சம் கோடிக்கு மேல கடனை வாங்கி வச்சிட்டான். 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த லட்சணம். நீ ஒவ்வொரு நபருக்கும் 2500 ரூபாய் தரேன்னு சொல்லி இருக்கிற, அதை நீ எப்படி நிறைவேற்ற போறன்னு பார்க்க நான் ஆவலா இருக்கேன். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா தருவேன் அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற. இன்னைக்கு சிலிண்டர் விலை என்ன விற்கிதுன்னு மக்களுக்கு தெரியும். அதை நீ எப்படி நிறைவேற்ற போறன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கிறேன். அப்புறம் தாய் மாமன் சீரு, தங்க நகை, இன்னைக்கு பவுன் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அதை எப்படி இவர்கள் நிறைவேற்ற போகிறார்கள்னு பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். நாம ஆட்சியா பிடிக்க போறோம், போற போக்குல அடிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதினு கொடுத்தாங்கல்ல, இப்போ நிறைவேற்ற முடியாமல் அங்க நிற்கும் பொழுது நான் பார்க்க போறேன் என்ன பண்றாங்க தாவேகான்னு. பரந்தூர் விமான நிலையத்தை நான் தடுத்துடுவேன் அப்படின்னு அங்க போய் உறுதி கொடுத்தாருல, அதை என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறேன். தூய்மை பணியாளர்கள் அவர்கள் நலன் சார்ந்து என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறேன். இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைய அதுல எடுத்த தாவேகாரங்க பண்ண பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும். அப்போ இவங்க என்ன அதுல நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பார்க்க நான் ஆவலாக இருக்கேன். அதனால இனி வரும் காலங்களில் நிறைய காமெடி ஷோக்கள் சட்டசபையில நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
நாம ஒவ்வொன்றாக பார்க்கத்தான் போகிறோம். அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய தேவை இப்பொழுது வந்திருக்கிறது. அதிமுக பழையபடி அந்த நிலைமையிலிருந்து இருந்துடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவோடு தான் இங்க தாவேகா ஆட்சி அமைக்க போகிறது. அப்போ தாவேகாவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதில், விஜயனுடைய அரசை சுட்டிக்காட்டுவதற்கு எந்த விதமான அருகதையும் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கிடையாது. அப்போ அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே அருகதை உள்ள கட்சினா அது அதிமுக தான். அதிமுக தான் எதிர்கட்சி, உண்மையான எதிர்கட்சி என்பது நிரூபணமாக போகிறது. அது இனி அதிமுகவின் கைகளில் தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.